வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்தா உங்க அட்லாண்டா கணேஷ். ஒரு வித்தியாசமான கதையை சொல்றதுக்காக வந்து விட்டேன். அதாவது உண்மையிலே இந்த வித்தியாசமான கதையை நீங்க கேட்டு ரசிங்க. உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இரவு நேர விருந்து, இதுதான் கதையுடைய டைட்டில். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா? என்னது? ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் அந்த மாதிரி கதைன்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த மாதிரின்னு படிக்க படிக்க உங்களுக்கு கேட்க கேட்க பளிச்சுன்னு புரிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு 40-45 பேர் அந்த வீட்டில் குழுமி இருக்காங்க. பயங்கரமாக பார்ட்டி நடக்குது. சாப்பாடுன்னா உங்கள் வீட்டு சாப்பாடு எங்கள் வீட்டு சாப்பாடு இல்லை. அவ்வளோ தூரம் அட்டகாசமாக வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாம் பிரமாதமாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. கண்ணை பறிக்குது. அந்த வீட்டில் லைட்டிங்கே பிரமாதமாக இருக்குது. அவ்வளோ பெரிய டைனிங் ஹாலு, அது தவிர ஹால் ப்ளஸ் கிச்சன், சிட்டிங் ரூம், அது இதெல்லாம் பார்க்குற போது கிட்டத்தட்ட ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் அந்த வீடு, மாடியும் கிழியும் சேர்ந்து. அமெரிக்காவில் எங்கே நம்ம அட்லாண்டா தானே வழக்கமான ஊர். அட்லாண்டா கணேஷின் கதைகள் முக்கால்வாசி அட்லாண்டில் தான் நடக்கும். ஸோ அந்த வீட்டை ஜெகஜோதியாக இருக்குது. பெரிய கார்டன் முன்னாடி, பின்னாடி பெரிய கார்டன், அண்டு 2 நாய்கள் வாசலில். அண்ட் அந்த வீட்டு ஓனர்ஸு பணக்காரங்கன்னு பளிச்சுன்னு தெரியுது. வந்திருக்கிறவங்கெல்லாம் சும்மா நடை உடை பாவனைகளை பார்த்தா ரொம்ப மாடர்ன் பீப்புள். அண்டு லேடிஸ் எல்லாம் கையில் அப்படியே சிகரெட் அவளை தட்டிக்கிட்டு இருக்கிறத கூட பார்க்க முடியுது. அண்டு தனியாக பார் செட் பண்ணி என்னென்ன ஐட்டம் வேணுமோ, ப்ளூ லேபிள் ஸ்காட்ச் என்ன, பிளாக் லேபிள் ஸ்காட்ச் என்ன, அது இது ப்ளஸ் பிராண்டியில் பல வகைகள். அண்டு ஜின் ஒன்னா ஜின்னு, ரம்மு ஒன்னா ரம்மு, பீரு ஈரு, அது இது என்ன உங்களுக்கு வேணும், நேம் இட் யூ காட் இட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாம் பிரமாதமாக இருக்குது. அதுவும் அந்த லைட் ஒளியில் அப்படியே பொன்னிற திரவம் அப்படியே அமிர்தம் மாதிரி மின்னுது. வரவங்க போகிறவங்கெல்லாம் டக்கு டக்குன்னு போகிறாங்க. அங்கே 2 கேர்ள்ஸ் சர்வ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஹையர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது தவிர இந்த பக்கம் கிளீனிங் ஏனிங் அதுக்கெல்லாம் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஓடி ஓடி காலி இலி ஆச்சுன்னா காலி தட்டை எடுக்கிறதுக்கு, டம்ளரை வாங்க, அது பண்ண இது பண்ண எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட் அவர் வந்து இந்த பார்ட்டியை கொடுக்குறாரு. அண்டு அவரும் அவருடைய ஒய்ஃபும் அப்படியே ஜொலிக்கிறாங்க. நகை என்ன, அது என்ன, இது என்னன்னு. அண்டு அவருடைய ஒய்ஃபை அட்லாண்டாவில் இருக்கிற அத்தனை ஆண்களும், அதாவது ஜாதி மத பேதம் இல்லாமல், அவன் எந்த நாடுங்கிற இது இல்லாமல் ஆம்பளையாக இருக்கணும், அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும். நிச்சயமாக வச்ச கண்ணை வாங்காமல் அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா திரும்பி திரும்பி இப்படி பார்ப்பாங்க. அந்த பெண்ணுக்கு நல்லா தெரியும் தன்னுடைய அழகுக்கு மயங்காதவனே கிடையாது இந்த உலகத்தில். அத்தனை பேர் நம்ம காலடியில் தான் கிடப்பானுங்க அப்படின்ட்டு. ஆனால் ஹஸ்பண்டை பார்த்தா ரொம்ப ஆர்டினரி லுக்கிங் தான். அப்படி ஒன்றும் பெரிய ஹேண்ட்ஸம் அது இதுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸிங் அந்த சென்ஸு அது இதெல்லாம் பிரமாதமாக இருக்கும். அண்டு ஏதோ ஒரு பிஸ்னஸை பிச்சு உதறான் பிரமாதமாக. அவன் என்ன பிஸ்னஸ் செய்கிறாங்கிறது யாருக்குமே தெரியாது. அண்ட் எப்படி இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்கிறதும் பெரிய கேள்விக்குறி. ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பிகாஸ் இந்த கண்ட்ரியில் அமெரிக்காவில் ஏதாவது ஃப்ராடு ஈடு பண்ணி எல்லாம் பண்ணாங்கன்னா எப்படியாவது அவங்களுக்கு மூக்கில் வேர்த்துரும், வந்து பார்த்துக்கிட்டு செக் பண்ணி ரைட்டுக்கிட்டு நடத்தி அதெல்லாம் பண்ணி பிடிச்சிருவாங்கன்னு தெரியும் எல்லாருக்கும். பட் இவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுனால சரி ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருங்கிற மாதிரி தான் அப்படி போயிட்டுருக்கு எல்லாருக்கும். ஆனால் அவர் வீட்டு பார்ட்டி மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அந்த பார்ட்டியில் எல்லாரும் தனக்கு இன்விடேஷன் வருமானு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்டு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்தா கிட்டத்தட்ட அடுத்த நாள் காலையில் 4 மணி வரைக்கும் அந்த பார்ட்டி போகும். டான்ஸ் என்ன, பாட்டென்ன, கூத்தென்ன, அதென்ன இதென்ன விதவிதமாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. தவிர சில கலைஞர்கள் இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு இந்த பாட்டில் கலந்துக்க சொல்லி அவங்களுக்கு ஒரு 1/2 hour 45 minutes டைம் கொடுத்து அவங்களுடைய திறமைகளை காட்ட சொல்லுவாங்க. பாடகர்கள் அவங்க இவங்க டான்ஸர்ஸ் யார் வந்திருந்தாலும் அந்த மாதிரி பணம்னு செலவழிக்காமல் சர்வசாதாரணமாக சந்தோஷமாக செலவு பண்ணக்கூடிய கப்பல். பட் மிடில் ஏஜ்டாக இருந்தாலும் உங்களுக்கு வாரிசு இருக்க மாதிரி தெரியல.
ஒருவேளை வாரிசு இருந்து வேற எங்கேயாவது படிக்க அடிக்க வைக்கிறாங்களாங்கிறது தெரியாது. அந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப விஷயங்கள் வெளியே தெரியாட்டாலும் ஓரளவுக்கு நல்ல வசதியாக ஹாப்பியாக இருக்காங்க. அண்டு நம்ம சொசைட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் ஓரளவுக்கு. அந்த தமிழ் ஆட்களுக்கெல்லாம் பழக்கம். அப்படிப்பட்ட அந்த கப்பல் விஜயகுமார் அண்ட் வனிதா அப்படிங்கிற அந்த 2 பேர் அவ்வளோ பாப்புலர் பீப்புள். அந்த அம்மா சாட்டர்டே சண்டே ஹாப்பியாக டென்னிஸ் விளையாடும். அண்ட் அதே மாதிரி சாயங்காலம் ஆனாக்க டென்னிஸ் விளையாடுற அழகே அழகு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போய் இது பண்ணுற போது இந்த டென்னிஸ் விளையாட்டை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ இவ்வளோ பார்க்கறதுக்காகவே ஒரு கும்பல் சேர்ந்துடும். அப்படிப்பட்ட அழகான பெண்மணி அழகி அன்னைக்கு அப்படியே கண்களை சுழட்டி யாரெல்லாம் வந்திருக்காங்க என்னன்னு பார்த்து எல்லாரையும் பார்த்து, ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தவங்கள, இன்னும் ஒரு 4 வீக்ஸ் மேலே ஆயிடுச்சுல்ல, அப்பப்போ இந்த பக்கம் வந்தால் வாங்க போங்க அப்படிலாம் பேசி எல்லாம் சொல்லிட்டு ஒரு குறிப்பாக ஒரு 2-3 ஆளுங்கள்கிட்ட அப்படி பாஸ் பண்ணி போகிறபோது, என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, டல்லாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு நைட்டுக்கு பொழுது போகலைன்னா ஃபீல் ஃப்ரீ டு டெல் மீ அப்படின்னு அவங்க காதில் ரகசியம் சொல்கிற மாதிரி ஜாலியாக இருக்குன்னு எனக்கு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம், ஓகே, ஆனால் வெளியே யார்ட்டையும் சொல்கிறாதீங்க அப்படின்னு இதே டயலாக 3 பேர்கிட்ட அந்த அம்மா காதில் ஊதுது. அந்த 3 பேரும் நல்ல வளர்ந்தவரும் அருமையான பிஸ்னஸ் பீப்புள். அண்டு ஓரளவுக்கு பணத்தை ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடன்னு அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகி அவங்களுக்கு கோடி கோடியாக கொட்டணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அது இதெல்லாம் இந்த பசங்க 3 பேரும் எக்ஸ்பர்ட்ஸு. அண்டு கிட்டத்தட்ட ஒரு 30-32 வயசு ஆக போகுது. அண்டு வியாபாரத்தில் உள்ள நுழைஞ்சிட்டாங்க. அண்ட் நல்லபடியாக டேக் ஆஃப் ஆகுது. அண்டு எல்லாருக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அது வரைக்கும் பார்க்காத காசெல்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இது மேலே 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 எவ்வளோ போகுது அப்படிங்கிறது அவங்களுடைய வெறியாக இருக்குது, ஆசையாக இருக்குது. அதே நேரத்தில் வாழ்க்கையில் அனுபவிக்காத பல விஷயங்கள் அனுபவிக்கிற எண்ணமும் இருக்குது. ஏன்னா அந்த அம்மா அவங்க பார்வையிலேருந்தே ஜட்ஜ் பண்ணுவாங்க யார் யார் நம்மக்கிட்ட ரொம்ப ஆர்வத்தில் இருக்காங்கன்னுட்டு. ஸோ இந்த மாதிரி காதுகிட்ட போயிட்டு கிசுகிசுப்பா இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும் அப்படின்ட்டு ஒரு நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு பொழுது போல் ஜாலியாக இருக்கணும், எங்க கூட ஹாப்பியாக இருக்கணும்னு சொன்னால் சொல்லுங்கள், ஒரு நாள் நம்ம நைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு. ஒன்று எல்லாருக்கும் க்யூரியாசிட்டி. அந்த 3 பேருக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. அண்டு இதனடா இது இவ்வளோ பெரிய பார்ட்டி நடக்குது, இங்கே நடக்குது, இவங்களுடைய கான்டாக்ட் லெவல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, ஜாலியாக இருக்கணுமாங்கிற கேள்விக்கு என்ன பதில்? ஒருவேளை இவங்க கிண்டல் பண்ணுறாங்களா, இல்லைன்னா ஏதாவது தமாஷ் பண்ணுறாங்களா, நம்மளை வேவு பார்க்குறாங்களா, நாளைக்கு தான் பெரிய வம்பில் மாட்டிப்போமா அப்படின்ட்டு எல்லாருக்கும் உள்ளூர ஒரு சின்ன பயம் இருந்தாலும், சபலம் யாரை விட்டது, ஆசை ஆசைன்னு வந்துருச்சுன்னா ஆசைக்கு வெட்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டானே அன்றைக்கி நம்ம கண்ணதாசன். அதனால் அவங்க எப்போ ஃபோன் பண்ணலாம், எப்படி இது பண்ணலான்ட்டு நம்பரை வர கொடுத்துட்டா அண்டு ஜாலியாக இருக்கணுமா, ஒரு நைட்டில் பேசலாம் இதெல்லாம் பற்றி, ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நம்ம சேர்ந்துருக்கலாங்கிறா. ஐயோ ஓப்பனாக பச்சையாக சொல்ல வேண்டியதானே அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. எவ்வளோ செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, கரும்பு தோட்டத்தையே விற்றாலும் இதை கண்டிப்பாக இந்த அம்மாவோட இருக்கணுங்கெல்லாம் என்ன ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இப்படி இது ஒரு பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கு. இப்போது அந்த 3 பேரும் தனித்தனி அவங்களுக்கு தெரியாது இவன்கிட்ட சொல்லியிருக்கான் அவன்கிட்ட சொல்லியிருக்காங்கிறதெல்லாம். ஸோ பிளான் போட்டு இந்த அம்மாவோட ஒரு இரவை கழிப்பதற்காக எப்படி போகலாம் என்னன்னு ஃபோன் நம்பரை வச்சுக்கிட்டு அவங்களோட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கதாநாயகி வனிதா இருக்காங்களே, காதல கிசுகிசுப்பா ஜாலியாக இருக்க ஆசைப்பட்டீங்கன்னா பேசுங்க, ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு 3 பேர்கிட்ட சொன்னாங்களே. அந்த 3 பேரும் வளர்ந்து வரும் கோடீஸ்வரர்கள். ஆல்ரெடி கோடிகளை பார்த்துட்டாங்க. அதாவது அவங்களுக்கு $1 மில்லியன் $2 மில்லியன்ஸ்லாம் ஜுஜுபே ஆகி போச்சு. அண்டு சர்வசாதாரணமாக அவங்க பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கம்பெனியை ஆரம்பிப்பாங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம் ரன் பண்ணுவாங்க. இன்னொரு பெரிய கம்பெனி வந்து
டக்குன்னு அதை 100 மில்லியன் 150 மில்லியன் கொடுத்து வாங்கிக்கும். அந்த அளவுக்கு அவங்க ரெப்யூட்டேஷனை பில்டப் பண்ணிட்டாங்க. அதில் 2 பேர். ஒருத்தர் பெரிய டாக்டர், சர்ஜன், ஓன் பிஸ்னஸ் ஆரம்பித்து அவர் கீழே வந்து ஒரு 15-20 டாக்டர்ஸ் வச்சுக்கிட்டு அமக்கலப்படுத்துகிறாரு. 40-42 வயசு தான் அவருக்கு. நம்ம வனிதாவுடைய வயசு சத்தியம் பண்ணால் கூட யாரும் 40 நெருங்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க. பார்த்தா 22-23க்குள்ள டிபேட் நடக்கும், பெரிய பட்டிமன்றமே வைப்பாங்க. சே 20க்கு கீழே தான் இருக்கும்னு சொல்ல, பையோ நான் பார்த்த வயசு தெரியுதையா, 22-23 இருக்கும்பாங்க. அதாவது ஒரு 40 வயசு நெருங்குற லேடியை 22-23க்கு மேலே யாரும் சொல்லலைன்னா எப்படி? அது ஆச்சரியமா இல்லை? அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு கடவுள் அழகை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கான். அவ்வளோ அழகான மூக்கு, அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கலாம் போல் இருக்கும். அதில் போட்டுக்கிற அந்த மூக்குத்திகள் ப்ளஸ் அவளுடைய ஹேர் ஸ்டைல், நெத்தி அளந்து வச்ச மாதிரி அந்த மூக்குக்கு கீழே இருக்கிற இதழ்கள், அந்த உதடுகளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படியே மாம்பழ கன்னத்தில் அப்படியே அந்த பவுடர்லாம் போட்ட மாதிரி ஒரு கலர், ரோஸ் கலர் அப்படியே மின்னும். அண்ட் இத்தனைக்கு ரொம்ப மேக்கப்லாம் பண்ண மாட்டாங்க, பட் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ஸோ குட். அண்ட் காதில் அந்த ஜிமிக்கி அதெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க வரும்போது சத்தியமா தேவதை வந்தால் கூட அது தேவதை இல்லை, இவ தான் தேவதை. ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை யார் வந்தாலும் அவங்களுக்கு இவ கிட்ட நிற்க மாட்டாங்கங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் வரும். பல பேர் சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு தான் ஒதுங்கி இருப்பாங்க பாவம். சில பேர் மட்டும் என்ன ஆனாலும் சரி இவளோட படுக்கணும், இல்லைன்னா படுத்தவன் காலையாவது விழுந்து கும்பிடணும் அப்படிங்கிற அளவுக்கு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் அந்த பார்ட்டி அவங்க மாதம் வைக்கிற போது அளவோதும் கூட்டம் எல்லாரும் வந்து இந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்டு, இம்பார்ட்டன்ஸ்னால் அந்த லேடிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எல்லாருக்கும். கிட்டத்தட்ட 40-60 பேர் வருவாங்க. அண்ட் அதில் தனக்கு இன்விடேஷன் வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. எனிவே இப்போது இந்த 3 பேர் கோடீஸ்வரர்களாக வளர்ந்து வருவங்கள்கிட்ட இந்த அம்மா காதலை கிசுகிசுட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு விஷயம் தெரியாது. அண்ட் இந்த பார்ட்டி முடிஞ்சு 3வது நாள் 2வது நாள் இப்படி ஒருத்தராக ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபோன் பண்ண உடனே டீட்டெயில்ஸ் கேட்டு, நானா சொன்னேனா? ஓ ஐயோ, மேபி அன்றைக்கி ஐ ஹேட் டூ மெனி ட்ரிங்க்ஸ் ஐ கெஸ். யூஸ்வலி இன்னும் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், பட் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் வீக் அந்த ஏரியாவில், அதனால தான் அன்றைக்கி ஏதோ பேசிட்டேன் போல் இருக்கேன். ஐம் சாரி பட் நோ வரிஸ். ஏன்னா நான் கொடுத்த வாக்கை எப்போவுமே காப்பாற்றுற ஆள். நிச்சயமாக வாக்கை காப்பாற்றுவேன். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இன்னும் ஒரு 4 நாள் கழித்து ஒரு அப்பாயின்மெண்ட் தரேன். அன்றைக்கி நைட்டு ஒரு 10 o'clock நீங்கள் வாங்க. அண்டு எந்த விதமான இதுவும் பயபோகியமோ எதுவும் இல்லாமல் தைரியமாக நீங்கள் பாட்டுக்கு வரணும். வாசலில் நாய்கள் இருக்கும், அதெல்லாம் நான் வேலைக்காரங்களை சொல்லிவிடுவேன், அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அண்டு நீங்கள் பாட்டுக்கு உள்ளே வந்து மேடம் வர சொன்னாங்கன்னு சொன்னால் போதும், அவங்க உடனே உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நானும் சொல்லி வைக்கிறேன் சொல்லி அந்த 3 பேருக்கும் அடுத்தடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க, நோ வீடியோ கவரேஜ். உங்கள் ஃபோன் கூட நீங்கள் வந்து இங்கே எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஏன்னா பிகாஸ் என்னுடைய ரெப்புடேஷனுக்கும் என்னுடைய இமேஜுக்கும் எந்த விதமான பங்கமும் வந்துடக்கூடாது. ஓகே, அப்படி ஏதாவது எமர்ஜென்சி ஃபோன் பண்ணால் நம்ம எங்கள் வீட்டில் இருக்கிற ஹோம் லைன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா என்னுடைய செல்ஃபோனை கொடுக்குறேன், அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் கையில் கேமரா அது இது எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது. இது வந்து ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன். இதை மீறினீங்கன்னா விளைவுகள் விபரீதமாக இருக்கும், ஜாக்கிரதை. இப்படிலாம் சொல்ல, சே நாங்கள் எதுக்குமா கேமராலாம் எடுத்துகிட்டு வர போகிறோம்னா, ஃபோனில் எடுத்துகிட்டு வர மாட்டோம், கவலைப்படாதீங்க. பிகாஸ் நீங்கள் நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 hours இருப்பீங்க கூட. அந்த நேரத்தில் நம்ம ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ண லைஃப், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கணும். நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பர்சன் நான் கேள்விப்பட்டேன். அந்த காரணத்தினால தான் உங்கள் கூட மனசு விட்டு ஜாலியாக பல விஷயங்களை பேசி, நீங்கள் அடிக்கிற ஜோக்குக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு, நான் அடிக்கிற ஜோக்கை நீங்கள் ரசிச்சுக்கிட்டு, அந்த மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒருத்தர் அப்படியே மறந்து போய் ரசிக்கணும் அப்படிலாம் சொல்ல இவங்களுக்கெல்லாம் துடிக்குது. ஐயோ இவ்வளோ ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. எங்கே ஜஸ்ட்டு 3-4 hours தானா, என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போச்சு, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா விடிய அன்றைக்கி திருவிழா தான். அதுக்கப்புறம் அடிக்கடி என்ன எவ்ரிடே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற போதெல்லாம் நைட்டு
அப்படி இப்படி வந்துடலாமே அப்படிலாம் சொல்ல அவன் துடிக்கிறான். ஐயோ ஐயோ, இப்படி ஒரு வனிதா நமக்கு கிடைச்சிட்டா, வனிதா அப்படின்னுட்டு. ஏன்னா அவன் மட்டும்தான் சோலோவா அந்த மாதிரி இருக்கான்னு நினைக்கிறான். மற்றவங்களை பேசுகிறபோது அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிற அந்த டாக்டர் சர்ஜன் ஜோக் அடிப்பீங்களா, இல்லைன்னா நீங்கள் அறுவை மன்னா நான் கேட்க, நான் வெரி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் நிறைய நல்லா சொல்லுவாங்க. என்னங்க சர்ஜரி பிச்சு உதறீங்க, பெரிய சர்ஜனாக இருக்கீங்க, அப்போ அறுவை ஜோக்ஸ் தான் தெரியுமா உங்களுக்குன்னு சொல்ல இவன் விழுந்து வந்து சிரிச்சா, ஐயோ ஒண்டர்ஃபுல் ஜோக் வனிதா, யுவர் சூப்பர் வனி, ஐ லைக் யூ ஸோ மச். இந்த ஒரு ஜோக் போகிற எனக்கு லைஃப்பில் சொல்லி இல்லையே. எல்லாருக்கும் அடுத்த நாள், அதாவது ஒருத்தருக்கு 7ஆம் தேதி, ஒருத்தருக்கு 8ஆம் தேதி, ஒருத்தருக்கு 9ஆம் தேதின்னு சொல்லிடுறேன். அவ்வளோ பேர் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு கரெக்டாக 10 மணிக்கு வரா. எல்லாம் சொன்ன மாதிரி டக்குன்னு உள்ளே விடுறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க, எல்லாம் நடக்குது. உள்ளே போனேன், இது பண்ணோடனே எல்லாரும் ஜாலியாக பேசுகிறாங்க, வைக்கிறாங்க. அந்த அம்மா குஷியாக தனியாக ஒருத்தட்டி நல்லா பேசுது. அவங்க பிஸ்னஸ்லாம் பற்றி விசாரிக்குது, வைக்கிது, போகுது, எல்லாம் பண்ணுது. ஆனால் ஒரு 4 அடி தள்ளி தான் இருக்குது, கிட்ட நெருங்க விட மாட்டேங்குது. அவங்களுக்கெல்லாம் ஒரு என்னடா இது இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், கிட்ட நெருங்க விட மாட்டேங்குதுன்ட்டு. உங்களுக்கு என்னை எவ்வளோ பிடிக்குங்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல அவன், அதாவது சினிமாலெலாம் கூட இந்த கதாநாயகன் பேசுகிறத கேட்டிருப்பீங்க, அவ்வளோதான் கேட்டிருப்பீங்க நீங்கள். ஆனால் இவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே மலையளவு எவ்வளோ தூரம் பிடிக்குங்கிறத பற்றி ஒரு 1 ஹவர் சொல்கிறாங்க. அது சொல்கிறேன் எல்லாம் சொல்கிறான். இப்போதான் முல்லா அந்த பெண், சரி ரைட் ஓகே, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு சொல்லுவாங்களே, உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னோடனே, புரியலையே நீங்கள் சொல்கிறது. இல்லை, உங்களுக்கு ஒரு டேக் இருக்குது, எனக்கு ஒரு டேக் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. சப்போஸிங் நான் உங்களை வாங்கணும்னு நினச்சா உங்களுக்கு என்ன விலை கொடுக்கணும்? ஐயோ, நீங்கள் என்ன வாங்கணும்னு நினச்சா நான் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு நான் சொல்ல, பட் நீங்கள் எனக்கு ஃப்ரீன்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு $3 மில்லியன் புரட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அந்த $3 மில்லியன் ஒரு 1 or 2 monthஸில் திருப்பி கொடுக்கப்படும். அந்த அஷூரன்ஸ் தானே. அதுக்கும் இதுக்கும் நீங்கள் சம்மந்தப்படுத்த வேண்டாம். பட் அது ஒரு பக்கம் என்னை அரிக்குது. என்னுடைய மனசெல்லாம் ஐயோ அப்படி ஆகிப்போச்சே, 3 மில்லியன் தேவைப்படுதேன்னு. எவ்வளோ 30 மில்லியன் இருந்தாலும் இந்த 3 மில்லியன் புரட்டுறதுக்கு நான் கஷ்டப்படுறேன்னு சொல்ல, ஐயா அது ஜிஜிபி மேட்ருங்க, நம்ம உடனே பண்ணிக்கலாம் இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்கன்னாக்க நாளைக்கு மனசு மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. முதல்ல அந்த பணம் என் அக்கௌண்ட்டுக்கு வந்தால் தான் ஃபர்தராக நம்ம நெருங்கி பேசுறது பழகிறது முடியும் அப்படின்னு விட்டு தூக்கி போட. பட் இருந்தாலும் எப்படியெல்லாம் ப்ளீஸ் பண்ண முடியுமோ 4 அடி தள்ளி இருந்து அப்படியெல்லாம் செக்ஸியாக பேசி கீசி ஜோக் அடித்து அதை பண்ணி இதை பண்ணி அந்த பொழுது போகிறதே தெரியாமல் ஒரு 3-4 வருஷம் தள்ளிட்டு, சரி ரைட் நீங்கள் சீக்கிரமாகவே, சத்தியமாக சொல்கிறேன், நாளைக்கே போட்டுறேன், நாளைக்கு நைட் வர முடியுமாங்கிறோம். அப்படி நான் அஷ்யூர் பண்ண முடியாது. பட் அக்கௌண்ட்டுக்கு எனக்கு எல்லாம் கரெக்டாக வந்ததுக்கு அப்புறமா தான் நான் அதை சொல்ல முடியும். அக்கௌண்ட் நம்பர்லாம் மெசேஜ் பண்ணுறேன் உங்களுக்கு அப்படிலாம் சொல்ல, போனவனுக்கு பாதி சந்தோஷம் பாதி இது. அண்ட் 3 மில்லியன் என்ன எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், ஆஃப்டர் ஆல் 3 மில்லியன்ஸ் அப்படின்னு தான் அந்த 3 பேரும் நினைக்கிறாங்க. அந்த இது முடியுது, 1 வாரம் ஆகுது, அக்கௌண்ட் நம்பர் வரல. என்னடா இது இவ்வளோ அழகாக பேசினாங்க, இவ்வளோ டயத்தை ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணாங்க, 3 மில்லியன் கேட்டாங்க, அந்த 3 மில்லியனை ரெடியாக வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். அது திருப்பி அவங்க கொடுக்கலன்னா கூட நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ எப்படி இந்த அம்மா இப்படி சும்மா இருக்காங்க அப்படிங்கிற போது கட் பண்ணால் இன்னொரு பக்கம் அந்த 3 பேருடைய ஒய்ஃபுக்கிட்ட, தயவு செய்து நம்ம வச்ச பெட்டு 1 மில்லியனை கொடுங்க அப்படின்னு நம்ம அழகி வனிதா கேட்க, அந்த 3 பேரும் ஷாக்கு. இப்படி சொல்லி விட்டுருக்கானுங்களே நம்ம ஹஸ்பண்ட்ஸு இந்த வனிதா கிட்டன்னு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வனிதா போடுறா, இந்த பாரு, இதை பற்றி யாராவது வெளியே பேசுனீங்கன்னா இந்த வீடியோவை நான் வெளியே விட்டுருவேன். எனக்கு இது ஒன்றும் பழக்கம் புதுசு இல்லை, பழகின விஷயந்தான். இதே மாதிரி தான் வருது எனக்கு நியூசிலாண்டில் ஆச்சு. நியூசிலாண்டில் ஒரு 10-15 கோடீஸ்வரங்களை ஏமாற்றி தான் நான் இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சேன். இங்கே இருக்கேன். இப்போது என்னை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் 3 பேரும் என்னை காட்டி கொடுத்தீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி விஷயம்னு வெளியே யார்கிட்ட பேசுனீங்க சொன்னீங்கன்னா, உங்கள் 3 புருஷனுடைய வண்டவாளம் அப்படியே தேனா சுட்டுறாங்களே என்கிட்ட, அவங்க பேசுறது எல்லாம் வெளியே வந்துடும். ஜாக்கிரதை, கபர்தார்.
1 மில்லியனை ஃபஸ்ட்டு எடுத்து வைங்கன்னு சொல்லி அந்த $1 மில்லியன் வாங்கிக்கிட்டு, தேங்க்யூ ஸோ மச் லேடீஸ், புருஷனை ஜாகிரதையாக பார்த்துங்கன்னு சொல்லிட்டு நம்ம வனிதா விடு விடு விடுன்னு அவளுடைய பங்களாவுக்கு காரை ஓட்டிக்கிட்டு போகிறா. கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.